கண்ணெதிரே தோன்றினாள். சொல்லு சக்தி. ஆமாங்கம்மா, நான் சுயமா எடுத்த முடிவுதான். இது எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை தான். அதனால நான் விலகிக்கிறேன். சரி, நீ போமா. அனிதா, உனக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக நீ அவன் மேல அவ்வளவு கோவப்பட்ட? கோவம் வராம எப்படி அத்தை இருக்கும்? எனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மம்மியை நம்ப வைக்கிறதுக்கு அவ எப்படி அழுது டிராமா பண்ண பாத்தீங்கல்ல? மம்மியும் அவ கண்ணீரை பார்த்து அப்படியே உருக ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. எதுக்காக நீ டிவோர்ஸ் கொடுக்கற? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வழிய பாருங்கன்னு மம்மி சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் பயம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவளோட அப்பச்சி நம்மள சாணி வேற தட்ட வச்சு கும்மி 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 எடுத்து ஐஸ் கட்டில நிக்க வச்சு சித்திரவதை பண்ணப்பவும் இவ அதெல்லாம் கண்டுக்காம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தா. அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. இங்க பாரு, நாளைக்கு அவளை கோர்ட்ல கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நாம நிறுத்திட்டோம்னா அந்த அம்மா சும்மா 4 கேள்வி கேட்டுட்டு விவாகரத்தை கொடுத்துட போறாங்க. அதுக்கப்புறம் சிவாவுக்கும் அவளுக்குமான பந்தம் முடிஞ்சு போயிரும். திரும்பவும் அவளுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வேலையே இருக்காது. அப்படியே கிளம்பி போயிட போறா. இல்லைன்னாலும் நாம துரத்தி விட போறோம். இத நீ புரிஞ்சுக்காம எதுக்கு வீணா அவன் மேல கோவப்பட்டு எல்லார்கிட்டே கெட்ட பேர் எடுத்துக்கிற? அத்தை, நீங்க அந்த வேலைக்காரிய சாதாரணமா நினைக்காதீங்க. எப்படியாவது மம்மி மனசை மாத்தி டிவோர்ஸ் வாங்க விடாம பண்ணாலும் பண்ணிடுவா. எனக்கு என்னமோ அவ அந்த நோக்கத்துலதான் இங்க வந்திருப்பாளோன்னு தோணுது. இதெல்லாம் உன்னோட தேவையில்லாத கற்பனை. அவதான் உன் அம்மா கிட்டயே இந்த வாழ்க்கையில எனக்கு விருப்பம் இல்ல, நானே சுயமாதான் இந்த டிவோர்ஸ கொடுத்தேன்னு சொல்லிட்டால. சரி, நீ சொல்ற மாதிரி அவளுக்கு உள்நோக்கம் இருந்துச்சுன்னா நாம தான் வற்புறுத்தி டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கணும்னு அதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி சொன்னாளா? சொல்லல. அப்புறம் ஏன் அவளை சந்தேகப்படுற? அனிதா, நாம நினைச்ச மாதிரியே நாளைக்கு டிவோர்ஸ் நல்லபடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் தான். நடக்க போற நல்ல விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படு. புரிஞ்சுதா? வா. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை தான் நான் சொல்ல போறேன் சார். உங்களுக்கு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப நான் உங்க கூட இல்லைங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல வெறுப்பை தான் ஏற்படுத்தி இருக்கும். அந்த வெறுப்பை வெளியே காட்டிக்காம தான் நீங்க அப்புச்சி ஊருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ருத்ரா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் எப்பவும் வேண்டாத ஒருத்தி தான் சார். அதனால நான் விலகி போறது தான் நல்லது. சக்தி, சொல்லுங்க சார். இல்ல, நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்றதா முடிவு பண்ணிருக்க? சொல்லு சக்தி. எனக்கு பிடிக்கலங்கிறதுனால தான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு போனேன். இப்ப கூட நானே நேர்ல வந்து சொன்னாதான் ஜட்ஜு ஒத்துக்குவாருன்னு சொன்னதுனாலதான் நீங்களே என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் என்ன விரும்புறீங்களோ அது நாளைக்கு நடக்கும் சார். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஏன் உன்னை தேடி உங்க அப்பச்சி ஊருக்கு வந்தேன்னு தெரியுமா? எதுக்காக உங்க அப்பச்சி சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சேன் தெரியுமா? எதுக்காக என் உயிரைய பணைய வச்சு மருந்து கலந்து தண்ணியை குடிச்சேன் தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும் சார். அதான் கார்ல வரப்பவே தெளிவா சொன்னனே, திரும்பவும் சொல்லணுமா?
ருத்ராமா சொன்ன மாதிரி விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணத்துல இருந்து விலகி தனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார். அப்படின்னா நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? அத பத்தி நான் ஏன் சார் ஃபீல் பண்ணணும்? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால திடீர்னு நமக்கு ஒரு பொம்மை கல்யாணம் நடந்துச்சு. அது கூட நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக தான். அதை நீங்க அப்பவே அறுத்து போட சொல்லிட்டீங்க. நான் அப்படி பண்ணிருக்கணும். சில காரணத்தினால அதை கழட்டி போடவே முடியல. எப்படியோ நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் சார். அப்ப உன் முடிவுல உறுதியா தான் இருக்கு, அப்படித்தானே? ஆமா சார். சார், என்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். என்னைக்குமே நான் உங்களுக்கு சமமா வரவே முடியாது. எனக்கு அவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசையும் இருந்ததில்ல. எனக்கு தேவை நிம்மதி. அதுதான் எனக்கு வேணும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஓகே, இது என்னன்னு தெரியுதா? உன் அப்பச்சி நீ நானும் 100 வருஷம் ஒன்னா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. இது உன் பாட்டியோட பரம்பரை நகை. இது என்கிட்ட இருக்கிறது சரியா இருக்காது, உங்ககிட்ட தான் இருக்கணும். இந்தா. வாங்கிக்கோ சக்தி. வேண்டாம் சார், இது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறேனோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன். சக்தி, நீ எப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உங்க ஊருக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வந்தது வாக்குமூலம் கொடுத்துதான் டிவோர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. நீ ஏன் அதுல சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து திரும்பவும் பழைய மாதிரி நம்ம 2 பேரும் தனியா சந்தோஷமா வாழணும் தான். ஆமா சக்தி, நான் உன்னை லவ் பண்றேன். உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத. எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லை சக்தி. எனக்கு விருப்பமே இல்லை சக்தி. ப்ளீஸ் சக்தி, சக்தி ப்ளீஸ். சக்தி, நான் பேசுறத கேட்கறது கூட உனக்கு விருப்பம் இல்லைல்ல? விவாகரத்து பண்ணணுங்கிறது நீ சுயமா எடுத்த முடிவு தானே? ஆமாமா, இது நான் சுயமா எடுத்த முடிவு தான். எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை தான். அதனால நான் விலகிக்கிறேன். கழுத்துல இருக்கிற தாலி நான் கட்டினதான். சக்தி தான் என்னோட வைஃப். உங்களுக்கு விவாகரத்து வேணுங்கிறதுக்காக என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அத்தை, இன்னைக்கு அந்த வேலைக்காரியை இழுத்துட்டு போய் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும் அத்தை. ஒருவேளை வர முடியாதுன்னு சொன்னா கண்ணத்துல வர விட்டு தூக்கிட்டு போயிடணும். கோவப்படாத அனிதா.
நேத்து இப்படிதான் உங்க அம்மாவுக்கு முன்னாடி சண்டை போட்டு சக்தி கழுத்தை பிடிச்ச. நல்ல வேளை உன் அம்மா உன் பக்கம் பேசினா. சக்தி பக்கம் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அவளுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைக்கும். நீ நம்பிக்கையோட வா. வா. அண்ணி, கோர்ட்டுக்கு போறதுக்கு அட்வொகேட் மேனகா வந்திருக்காங்க. சக்தியும் சிவாவும் இன்னும் வரலையே. என்ன பண்றாங்க அவங்க? சரி, நான் போய் சக்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். மம்மி, நான் போய் சிவா கூட்டிட்டு வரேன். ஏய், அம்மா, என்ன அம்மா நொம்மா? அங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ என்னடானா கிளம்பி வராம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஓ, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தனியா ஆள் வரணுமா? இங்க பார், கோர்ட்டுக்கு வந்து இங்க ருத்ரா கிட்ட வந்து என்ன சொன்னியோ அதேதான் ஜட்ஜு கிட்டையும் சொல்லணும். அப்படி இல்லாம நாங்க தான் உன்னை வற்புறுத்தி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும்னு மட்டும் சொன்ன, உன்னை அங்க வச்சு வெட்டிடுவேன் பாத்துக்கோ.